ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு வித்தியாசமான ரெசிபி சீரிஸ் ஆரம்பிக்க போறோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அதோட முதல் வீடியோவா பாதாம் ரபடி ஜாமுன் செய்ய போறோம். அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. ஒரு பேக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிராக் இல்லாம சின்ன சின்ன பாலா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம் இல்லைன்னா லோல வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹைல வைக்க வேண்டாம். ஹைல வச்சா மேல எல்லாம் ப்ரௌன் ஆகி உள்ள மட்டும் வேகாது. எல்லா பால்ஸும் ஈவனா ஒரே கலர்ல இருக்க மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. கிராக் இல்லாம உருட்டும் போது தான் நம்ம பொரிக்கும் போது இந்த மாதிரி நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். 300 கிராம் சுகர், இதே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ரபடியிலையுமே சுகர் சேர்ப்போம். இதில் 350 400 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய். சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறேன். நம்ம பொரிச்சு வச்சுருந்தா பால்ஸ் எல்லாமே போட்டுடலாம். குலாப் ஜாமுன் எல்லாமே இந்த ஜீரால நல்லா ஊறி வர வரைக்குமே நம்ம மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பாதாம் ரபடி பண்ண போகிறோம். 20 பாதாம் ஊற வச்சு தோல் நீக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 கப்பு பால், இது 250 ml. 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள். நம்ம அரைச்சி வச்சிருந்தா பாதாம் பால் சேர்த்துக்கலாம். இல்லை மிக்ஸ் பண்ணிட்டு 10 பாதாம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்ததே சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா வத்தி வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்குமே நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாதாம் ரபடியில நீங்க சூடாவே குலாப் ஜாமுன் போட்டு சாப்பிடலாம். சில்லுன்னு சர்வ் பண்ண போறேன். அதனால இந்த பாதாம் ரபடியை நல்லா ஆற வச்சுட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போறேன். குலாப் ஜாமுன் ஜீரால நல்லா ஊறி வந்துருச்சு. பவுலில் குலாப் ஜாமுன், கொஞ்சம் ஜீரா, இல்லைன்னு இருக்கிற பாதாம் ரபடியையும் சேர்த்துட்டு கார்னிஷிங்காக கொஞ்சம் பாதாமையும் துருவி மேலே சேர்த்துக்கலாம். ராயல் பாதாம் ரபடி ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.